வசனத்தை எடுத்து வாசிப்போமா? எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எசேக்கியேல் மைக் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி பின்னும் கர்த்தருடைய, திரும்ப நான் சொல்றேன், ஏன்னா இந்த இடர்பாடுகள் அப்படியே ரெக்கார்ட் ஆகும், அதனால கொஞ்சம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். கவனிங்க, ஜனங்கள் எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் காண்கிற தரிசனம் நிறைவேற காலம் செல்லும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, ரொம்ப நாள் செல்லும் என்று யோசிக்கிறோம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன எச்சரிப்பை தேவ கிருபையினால சொல்லுகிறேன். நம்ம பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில், நம்முடைய நாட்களுக்கு முன்பு அந்த தலைமுறையினர் பார்த்த வேகத்தை விட அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக வேகமாக இருக்கிற. நம்ம காலத்தில் தான் செல்ஃபோன் பார்த்தோம், சமீப நாட்களில் பார்த்தோம். டப்பு டப்பு டப்புன்னு 2Gனாங்க, அப்புறம் 3Gனாங்க, 4Gனாங்க, இப்போ 5Gங்கிறாங்க, அதுக்கு பிறகு AI-ங்கிறாங்க. என்ன ஸ்பீடு க்ரோத்! இந்த அறிவு பெருத்து போகிற காரியம் வேத வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை வருவதற்கு ஒரு அடையாளம் அறிவு பெருத்து போகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இது ரொம்ப நாள் செல்லும் அப்படின்னு நினைக்க கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணுங்கிறதுக்காக தான் தாமதமா இருக்கிறார். அப்போ எசேக்கியேலை பார்த்து சொல்றாங்க, இவன் காண்கிற தரிசனம் நாள் செல்லும், இப்ப நடக்காது, இது இப்போ நடக்காது, ரொம்ப காலமாகும் என்று ஜனங்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். சிலரை நடக்கவே நடக்காதுன்னு ஒரு மக்கள் யோசிப்பாங்க. நோவா பிரசங்கித்தான், 120 நாட்கள் பிரசங்கித்தான். ஜனங்கள் அவன் பேச்சை நம்பவே இல்லை. அது எங்க படிப்பா நடக்கும்? இதுவரைக்கும் மழைன்னு ஒன்று நம்ம பார்த்ததே இல்லையே. பூமியிலிருந்து பனி எழும்பி எல்லா பயிரையும் நினைக்கிறது, அப்படிதானே பார்த்துருக்கிறோம். பெரிய மழை பெய்யும், தண்ணி மேல இருந்து சொர சொரன்னு வரும்னு அங்க பார்த்ததே கிடையாது. அது எப்படி நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா நாட்கள் வந்தபோது பெரிய மழை வந்தது, எல்லாரும் பிரமித்து போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் காண்பித்த தரிசனங்கள், கர்த்தர் காண்பித்த வழிமுறைகள், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது நடக்கும். ஆனா ஜனங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லலாம், இல்ல நாள் செல்லும், காலங்கள் செல்லும்னு சொல்லலாம். இல்ல, அடுத்த வசனம் வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். அவங்க நிறைய நாளாகும் நினைக்கிறாங்கப்பா. இது நெகட்டிவா ஆண்டவர் சொன்ன காரியம். ஆனா நான் உங்களுக்கு ஆதரவா சொல்லுகிறேன், அவர்கள் நிறைய நாளாகும் நினைக்கிறாங்க, அதனால மெத்தனமா வாழ்றாங்க. நான் சொன்னேன்னு சொல்லு, அது சீக்கிரம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இந்த வாரத்தில் உங்களோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறீர்கள், அநேக காரியங்கள் நடக்கும் என்கிற விசுவாசம் உள்ளத்தில் இருந்தாலும் எப்போது நடக்கும்னு தெரியலையே என்று காத்திருப்பில் இருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது தாமதியாமல் நடக்கும் என்று தேவன் உங்களோட திருவலம் பற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிற நாட்களில் தாமதியாமல் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். தாமதியாமல் தேவ கரம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அநேகர் நினைக்கிறாங்க, அது இன்னும் காலமாகும், இன்னும் நாட்களாகும், இன்னும் எவ்வளவு காலமோ என்று எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் அற்புதங்களை, சீக்கிரமாய் நன்மைகளை, சீக்கிரமாய் விடுதலையை, சீக்கிரமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் செய்து
உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனத்துல வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். உனக்கு தேவனுடைய அற்புதம், உங்க வாழ்க்கையில உள்ள நீதியை எல்லாம் பார்க்கிற கர்த்தர் அந்த நீதியின் நிமித்தம் ரட்சிப்பை சமீபிக்க பண்ணி அற்புதத்தை சீக்கிரம் வெளிப்பட பண்ணி தாமதங்களை இல்லாமல் போக பண்ணுகிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அற்புதங்களை சமீபிக்க பண்ணி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வாராக. நல்லவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்களை தாமதியாமல் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் செய்ய விரும்புகிறார். நாமளும் தாமதிக்க கூடாது. ஆண்டவர் தாமதியாத ஆண்டவர், நாமும் தாமதிக்க கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சவுலாகிய பவுலை கர்த்தர் சந்திக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் ரொம்ப அழகா இருக்கிறது. 12 வசனம் முதல் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் 12 வசனம் முதல். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்வை அடைந்து என்பதை ரட்சிப்பு என்று சொல்லுகிறேன். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஆண்டவர் தாமதியாத ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையும் தாமதிக்க கூடாது. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் சவுல. அனனியா என்னும் ஊழியக்காரரை கொண்டு சொல்லுகிறார், உன் கண்ணை திறந்திருக்கிறார், உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், தன்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், ஏன் தாமதிக்கிறாய்? இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவின் அன்பை கிருபையை அறிஞ்சிருக்கிறீங்க, ஏன் தாமதிக்கிறீங்க? அப்ப என்ன செய்யணும்? வாசிப்போம். தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு. இரண்டாவது, சத்தியத்துல வளருவதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. அப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தாமதம் பண்ணக்கூடாது. சவுலே, நீ எழும்பு, நீ வேகமாக செயல்படு. ஆண்டவர் தாமதியாத ஆண்டவர், நீங்கள் தாமதம் பண்ணக்கூடாது. அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். என்ன கவனிக்கிறீங்களா? தூங்குறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் பைபிளையே பார்க்கிறாங்க. அவங்க பைபிளை பார்க்கிறாங்களா இல்ல பரமனோடு இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. அப்படியே இருக்காங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க, எல்லாரும் முழிச்சிருக்கீங்களா? நான் யாரு முழிச்சில்லை, என்ன பார்க்காதவங்கள முழிச்சு இல்லாதவங்கள தட்டி விட சொல்ல போறேன். யாராவது என்ன பார்க்கலையா? இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம். ஆமென். பின்னாடி சேர்ல உட்கார்றவங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? சிலர் என்ன பார்க்கவே இல்லை. தூங்கக்கூடாது, தட்டி விடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன கவனிங்க, யாருமே என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. நல்லா விழிப்பா இருக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். வகுப்பறையில் தூங்கினவன் கல்வி இழந்தான், சபையிலே தூங்கினவன் வாழ்க்கை இழந்தான். அல்லேலூயா. அதனால தூங்கக்கூடாது. ஆமென். சரி, கவனிங்க. ஆகவே தேவனுடைய சமூகத்துல தாமதம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய தாமதம் பண்றாங்க. சபைக்கு வந்து கொண்டே இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்க 2 வருஷம் ஆக்கிடுவாங்க. அப்படி தாமதம் பண்ணக்கூடாது. வேகமாய் காரியங்களை செய்யணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். கர்த்தர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. நாமும் தாமதம் பண்ணக்கூடாது. வருடங்களா சபைக்கு வருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டாங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட மாட்டாங்க. அந்த ஆரம்ப நிலைமையிலேயே இருப்பாங்க. எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். நான் சிலரை பார்க்கிறேன், ஆண்டவர் நல்லா நேசிப்பாங்க, ஆண்டவரை நல்லா விரும்புவாங்க, ஆண்டவருக்காக நல்லா கர்த்தருக்காக மனம் இறங்கி கொடுப்பாங்க, எல்லா விஷயத்திலும் நல்லா இருப்பாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் growth இருக்காது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. தேவ பிள்ளைகளே, நாம வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு வியாழக்கிழமை இதை குறித்து நான் தெளிவா பேசுவேன். வியாழக்கிழமை மாலை உங்களுக்காக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இந்த நோட்ஸ் உங்க கையில கொடுப்போம். அதுல நான் முதல் குறிப்பு நான் யார் என்கிற ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் யார்? தம்பி எதை போட முடியுமையா? இருக்கா? போடு பார்ப்போம். அந்த மேலே உள்ள முக்கியத்தை மட்டும் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது, சரியா? அந்த 3 குறிப்பு மட்டும்தான் போடணும். நான் யார்? அல்லேலூயா. நான் யார் என்றால் வேதம் எனக்கு தெளிவாக சொல்லுகிறது, வேத ஆதாரங்களோட. மேலே உள்ளது மட்டும்தான் நம்பி போடணும். நான் யார்? நான் யார்? அந்த ஃபர்ஸ்ட் கட்டிங் போடு. போடு. கீழே என்ன 3 குறிப்பு, அது மட்டும் போடு. நான் பிள்ளை. முதல்ல கர்த்தருக்குள் நான் யாரா இருக்கிறேன்? பிள்ளையா இருக்கிறேன். இரண்டாவது நான் யாரா மாறணும்னு வசனம் சொல்லுகிறது? புருஷனா மாறணும். நான் பிள்ளையா பிறக்கிறேன், சபைக்குள்ள பிள்ளையா பிறக்கிறேன், நான் புருஷனா மாறணும். புருஷனா மாறின நான் இயேசுவுக்கு சீசனா மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதான் ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி. போதையா? போதும். நீங்க வியாழக்கிழமை வரும்போது இந்த ஃபுல் நோட்ஸ் உங்க கையில கொடுப்போம். நீங்க ஆவிக்குள்ள பலப்படுவதற்கு, ஆத்துமாதாயம் செய்வதற்கு, உங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கு. நான் ஒரு சில ஆண்டுகள் நான் ஆத்துமாதாயத்தை குறித்து நான் பல கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அதனுடைய தொகுப்பை நான் எடுத்து உங்களுக்கு ஒரு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஆகவே நாம் கட்டாயம் அதை தெரிந்து கொள்ளணும். வியாழக்கிழமை மாலை நீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நீங்க வரணும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர விரும்புகிறார். தாமதியாமல் வளரணும். கலாத்திய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கணும்? போதகர்களா இருக்கணும். சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், தேவனிடத்தில் நன்மை பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். நான் சிலரை பார்க்கிறேன், நான் பர்டிகுலரா சொல்ல விரும்பல, சபைக்கு வருவாங்க, இன்னும் ஞானஸ்தானம் பெறல. பல காரணங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல அந்த சூழ்நிலை. எத்தனை ஆண்டுகள். சிலர்லாம் ரொம்ப பயபக்தியா இருக்கிறாங்க, ரொம்ப தேவனை நேசிக்கிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு குறை இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். there is no spiritual growth, ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்குள்ள இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தாமதியாதவர். நம்மையும் தாமதித்து செயல்பட கர்த்தர் விரும்பல. நாமும் வேகமா செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா செயல்படணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தாமதம் பண்ணுகிறது போல தோன்றும், ஆனா தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் அவருடைய காலங்களையும் நேரங்களையும் வைத்திருக்கிறபடியினால் அந்த காலங்கள் நேரங்கள் வருவது வரைக்கும் நாம தேவனுக்குள்ள போராடி கொண்டே இருக்கும் போது அந்த காலகட்ட காலங்கள் நமக்கு ரொம்ப சங்கடமா தோன்றும். தாவீதை ஆண்டவர் அழைத்தார், அவனோடு நிறைய வார்த்தைகளை குறித்து பேசினார், அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றினார். என்ன அபிஷேகம்? ஆனா என்னைக்கு அவன் ராஜாவானான்? எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் குகையில ஓடுகிறான், அங்க ஓடுகிறான். தாவீது சொல்றார், ஒரு குருவி தன் பிராணனை வேடனுக்கு தப்புவிக்க தீவிரிக்கிறது போல நான் ஓடுனேப்பா. ஒரு வேடன் என்னை துரத்துகிறது போல துரத்தி கொண்டே இருந்தான் சவுல். எல்லா இடத்திலையும் ஓடினேன், எல்லா இடத்திலையும் ஓடினேன். பயங்கரமான ஒரு பயத்தோடு வாழ்ந்தேன். உயிர் பயம், உயிர் பயத்தோடையே வாழ்ந்தேன். அவருடைய ஏக்கத்தை நம்ம பார்க்கலாமா? சில வசனங்களை நீங்க வாசிக்கும் போது புரியும். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எத்தனை தீமை? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள். வாசிப்போம். என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. என்னால தலை நிமிரவே முடியல. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் அவைகள் என் தலைமயிரிலும் அதிகம். உங்களுக்கு எவ்வளவு முடி இருக்கு தெரியல, ஆனா அந்த முடியை விட அதிகம் என் பிரச்சனைங்கிறார். பாவம் இல்ல? தாவீது சொல்றார், என் முடியை விட அதிகம் பிரச்சனை. உடனே
முடி இல்லாதவங்க யோசிக்காதவங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு. அவங்க முடி போனதே பிரச்சனைனால தான். அல்லேலூயா. தலைமயிலும் என் பிரச்சனை அதிகம். வாசிப்போம். என் இருதயம் சோர்ந்து என் போகிறது. இருதயம் சோர்ந்து போகிறது. இன்னும் நிறைய வசனங்கள், நான் சில வசனங்களை மாத்திரம் சொல்றேன். 17ஆம் வசனம் வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர், தம்பி மைக் போடுங்கய்யா. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆண்டவரே தாமதிக்காதுங்கப்பா. நான் எத்தனை காலப்பா இப்படி கஷ்டப்படணும். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு ஊருக்கு உதவி செய்தான். ஒரு ஊருக்கு உதவி செய்தான். அவன் கேட்கிற, ஆண்டவர்கிட்ட இந்த ஊராரனை காட்டி கொடுப்பாங்களா? காட்டி கொடுப்பார்கள். அடா பாவி, நான் உதவி பண்ணவனும் காட்டி கொடுப்பானா? இது என்னடா தீமையா இருக்கு. சரி, இந்த ஊரே சரியில்லைன்னு பெலிஸ்தியர் தானியத்துக்கு போயிட்டான். அங்க போய் லூசு மாதிரி நடிச்சான். வாயில சொல்லு விட்டு அப்படியே லூசு மாதிரி நடிக்கிறான். அங்கேயும் இடம் கிடைக்கல. எனக்கு தாவீதினுடைய மனப்பக்குவத்தை நான் பார்க்கிறேன். என்ன கவனிங்க. ஆண்டவர்கிட்ட பயங்கர கோபம். நான் சும்மா 4 ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா, என்னை ராஜாவாக்கும், என்னை உயர்த்துன்னு ஏதாவது கேட்டேன்னா, ஒன்றும் கேட்கல. நான் பாட்டுக்கு அப்பா 10 ஆடு கொடுத்தார், அதை வச்சு பிழைக்கலான் இருந்தேன். எனக்கு பெருசா பிரியாணி கிடைக்கல, ஆனா 3 வேளை பழைய கஞ்சி கிடைச்சு. ஆண்டவரே, அந்த கஞ்சி நிம்மதியா குடிக்க விடாம என்ன ஊரா அலைய விட்டுருக்கிறப்பா. உமக்கு அபிஷேகம், உமக்கு அழைப்பு நீ என் மேல வச்சு என்னை திண்டாட விட்டுருக்கிற ஆண்டவரேன்னு ஒருவேளை தாவீது புலம்பி இருப்பான். அபிஷேகத்தினால, அழைப்பினால. ஏன் சவுல் அவனை எதிர்க்கணும்? ஒண்ணே ஒண்ணு, நான் ராஜா, என்ன ஆண்டவர் தள்ளிட்டார், இவனை ராஜாவாக்க போறார், அவன் சாகணும். இந்த ஒண்ணுதான் அவனுக்கு இருந்த பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனை இல்ல. இந்த ஊர்ல என்ன தவிர இன்னொருவர் ராஜாவா, அவன் சாகணும். இது ஒண்ணுதான் சவுலுடைய திட்டம். தாவீது குருவிய போல ஓடி எத்தனை ஆண்டு காலம் மிலிட்டரி கொண்டு வர்றார். சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க மிலிட்டரி போனது போல தாவீதை பிடிக்க. பாவம், காலையில நிம்மதியா தூங்க முடியாது, ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது. எந்த நேரமும் சவுல் வருவார், சவுல் வருவார், சவுல் வருவார். திடீர்னு சவுலின் சேனைகள் வளைந்து கொண்டது. ஆண்டவர் பார்த்து கிருபையா சவுலுக்கு தூக்கத்தை கொடுத்து, இவன் போய் எங்க துணியை கட் பண்ணிட்டு வர்றான். மரண பயத்தோடு கூடிய வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் தேவன் அவன் சூழ்நிலைகளை மாற்றினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வியாதியினாலோ ஏதோ சாபங்களினாலோ சில போராட்டங்களினாலோ ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்க தாமதிக்கிறார்? இனி எவ்வளவு காலம் ஆகும்? எவ்வளவு காலம் நான் சகிக்கணும்? என்னால சகிக்க முடியலையே. வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேல் சோதிக்கிறவர் அல்லவென்று. ஆனா என் திராணிக்கு மிஞ்சி பாடுபடுகிறனே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம் இதோ சமீபித்திருக்கிறது. அவர் தம்முடைய நீதியை சமீபிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதனையின் உச்சக்கட்டத்தில் தாவீது மனம் பதறி பேசுகிறார். தாமதிக்காதுங்கப்பா. சில வசனங்கள் இன்னும் வாசிக்கலாமா? 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நானோ சிறுமையும் எளிமையும். அதே வசனம், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும். இன்னும் 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். வேக வேகமா வாசிப்போம். 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரை போல என்னையும் யாரோ நினைச்சிட்டுறாப்பா, அந்நியனை போல் நினைக்கிறீரா? என்ன உம்முடைய பிள்ளையா நினைக்கலையா? என் ஜெபம் உமக்கு கேட்கலையா?
சங்கீதக்காரன் கதறுகிறான். மாத்திரமல்ல 28ஆம் சங்கீதம் 1 வசனம் வாசிப்போம். 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் அமைதியா இருந்தா நான் செத்து போயிருவேங்கிறார். ஆண்டவரே அமைதியா இருக்காதுங்கப்பா, நீங்க அமைதியா இருந்தா நான் குழியில இறங்குகிறவருக்கு ஒப்பாவே, என்ன புதைச்சிருவாங்க. ஆண்டவரே என்ன மௌனமா இருக்காதுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 35ஆம் சங்கீதம் 22. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதேயும். ஆண்டவரே எனக்கு தூரம் ஆகாதேயும், என்னை விட்டு தூரமா போகாதுங்க. எவ்வளவு காலம் நீண்டு இந்த உபத்திரவத்தை நான் அனுபவிக்கணும், எனக்கு தூரம் ஆகாதுங்க ஆண்டவரே. அது மாத்த 109ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? 109:1. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி அநேக இடங்கள்ல சங்கீதக்காரன் புலம்புகிறான். மனுஷர்கள் விழுங்க பார்க்கிறாங்க, என்ன கொல்ல பார்க்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு ஆபத்து வருகிறது, என்னை தப்புவியும் ஆண்டவரே. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. 109ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் வாசிக்கலாமா? 30ஆம் வசனம். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து. எப்படி துதிப்பேன்? எப்படி துதிப்பேன்? நல்ல சத்தமா மிகவும் துதிப்பேன். அநேக நடுவில் அவரை புகழ்வேன். ஏன் தெரியுமா? அடுத்த வசனம். அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவர்கள் நின்று. என்ன பிரதர்? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். சங்கீதக்காரன் கர்த்தரின் வலது பாரிசத்தில் நிற்பார். எனக்கு அற்புதம் செய்ய எனக்கு துணையா இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. துணையா இருந்தாரா? ஒரு நாள் அவன் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. எனக்கு கவனிங்க, எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு கற்பனை பண்றேன். என்ன பாருங்க, ஏப்பா சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டான். நீ நல்லா இருக்கணும்னா யாரு சாகணும்? சவுல் சாகணும். என்னைக்கு சாவான்? சவுல் யாரு? ராஜா, கட்டுமஸ்தானவர். அவர் ஒரு நாளும் சாக மாட்டார். உனக்கு சாக்காலம் வரைக்கும் நிம்மதி கிடையாதுப்பா. ஆனா தேவன் இறங்கினார். சவுலுக்கு ஒரு முடிவை கொடுத்தார், தாவீதுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். இல்லையா? எனக்கு பிடித்த ஒரு வசனம், நான் அதை ப்ரிப்பேர் பண்ணலான்னா 2 சாமுவேல் நினைக்கிறேன், இல்லையா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரமாக இருக்கலாம் நினைக்கிறேன். சவுலின் குடும்பத்திற்கும் எந்த வசனம்? சீக்கிரம் அதை எடுப்பீங்களா? கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா? 2 சாமுவேல் தானா? 2:3:1. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். அழகான வசனம், எல்லாரும் எடுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கு அந்த வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க. சவுலின் குடும்பத்திற்கும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பேஜ் எல்லாம் சொல்லக்கூடாது. பேஜ் சொல்லுவது ஆவிக்குரிய சபையின் அவமானம். பேஜ் சொல்லக்கூடாது. ஆனாலும் பாவம் பார்த்து சொல்றேன், அப்படி சொல்றதுக்கு நாம பழகவும் கூடாது. நம்ம டப்புன்னு எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் என்ன? 388 7. சரியா? 387 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து ஒரே போல வாசிப்போம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஹோலி ஸ்பிரிட். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இப்போ தாவீது என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்கணும். வாசிப்பீங்களா? அல்லேலூயா. சவுலின் குடும்பம் போடுறதுல பிசாசின் குடும்பம்னு வாசிக்கணும். அல்லேலூயா. அப்படி வாசிக்க பார்ப்போம். பிசாசின் குடும்பத்திற்கும் யாபேசின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. யாபேஸ் வர வர பலத்தான். நீங்க பலப்பீங்களா? உங்க காரியம் ஜெயமா முடியுமா? கர்த்தர் உங்களுக்கு தாமதியாமல் அற்புதம் செய்வாரா? தேவனுடைய கரம் உங்களுக்காய் வெளிப்படுமா? ஆமென். 3 வருஷம் கழிச்சு முதல்ல இங்க ராஜாவானா எங்க எப்ரோனில, அதுக்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவா கொண்டு வர்றதுக்கு வந்தது யார் தெரியுமா? லீடர் அப்னேர். அப்னேர் யாரு?
சவுலுடைய படைத்தளபதி. சவுலுடைய படைத்தளபதி சவுல் தாவீதை கொல்ல போகும்போது அந்த ஆர்மிக்கு லீடர் யாரு? இந்த அப்னேர் தான். எந்த அப்னேர் கத்தியும் கையுமா அலைஞ்சானோ அதே அப்னேரை காலில் விழும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழா மாற்றுவார். அற்புதங்கள் நடக்கும். ஷபா ரக்கமா லதுனா பல சந்தரதனா. இயேசுவின் நாமத்தில் நடக்காத காரியங்களை, முடியாத காரியங்களை, இனி நடக்குமா என்று கேள்வி கேட்கிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ண, ஜெயமாய் முடிய பண்ண தேவ கரம் உங்களுக்காய் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாய் மாற்ற போகிறார். எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதையே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் மாற்றி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தாவீது ஜெயித்தான். ஆமென். தாவீது ஜெயித்தான். எனக்கு ஆச்சரியம், அப்னேரை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொல்லல. அப்னேரை இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த பிறகுதான் அப்னேர் செத்தான். தேவ பிள்ளைகளே, உங்க மகிமையை சத்துருக்கள் காண்பார்கள், உங்க உயர்வை சத்துருக்கள் காண்பார்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை சத்துருக்கள் காண்பார்கள். இன்னைக்கு பரியாசம் பண்ணுகிற உதடுகள், இன்னைக்கு அவமானமாய் பேசுகிற குடும்ப நண்பர்கள், இன்னைக்கு உங்களை கேலி பண்ணுகிறவர்கள் கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்கிற கிரியைகளை காண்பார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்கள் மூலமாய் செய்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் காண்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தில் அவர்களும் பங்கெடுப்பார்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறேன். ஆண்டவருடைய கரம் உங்களுக்காய் செயல்படும். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல வெளிப்படும். ஆண்டவருடைய கரம் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்யும். சகல தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெகு காலமாய் காத்திருக்கிற காரியங்கள்ல நீதியை சமீபிக்க பண்ணி, இவ்வளவு காலம் ஆகும் போல இருக்க, ஏற்கனவே இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு காலம் ஆகுமோ, என் பிள்ளை எதிர்காலம், என் குடும்ப எதிர்காலம், என்னுடைய சுகவாழ்வு எவ்வளவு காலம் ஆகுமோ என்கிற ஏக்கங்களை கர்த்தர் மாற்றி உங்களுக்காய் கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையை, இந்த வாரம் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை, இந்த வாரம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்காய் வெளிப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அவருடைய நீதி உங்கள் வாழ்க்கையில சமீபிக்க பண்ணும் காரியங்களை நான் யோசித்து பார்க்கிறேன். அற்புதங்கள், தேவன் வைக்கிற காரியங்கள் இழுத்து சீக்கிரம் கொண்டு வரப்பட முடியுமா என்றால் அதற்கு ஒரு பதில் முடியும். அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், கவனிங்க. எனக்கு ஒரு காரியம் நடக்க 5 ஆண்டுகள் ஆகும். அதை ஒரு ஆண்டில் கர்த்தர் செய்ய முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. முடியும், முடியும். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் தள்ளி போட முடியுமா? முடியும். இப்படி இழுத்து கொண்டு வருவதும் நீண்டு போவதும் எதன் அடிப்படையில் இருக்கிறது? நான் ஒரே ஒரு வாழ்க்கையை மாத்திரம் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இது உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியம். அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லை. அவள் சபைக்கு வந்து போகிற நல்ல ஒரு சகோதரி. குடும்பம் பக்தி உள்ள குடும்பம். எல்கானாவா அப்படிதான், அன்னாலும் அப்படிதான். 2 பேரும் பக்தி உள்ளவர்கள். நான் சொல்றேன், அந்த குடும்பத்துல பிள்ளை இல்லைங்கிற குறை எத்தனை ஆண்டுகளா இருந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு 10 ஆண்டுகளை வைத்துக் கொள்வோமே. அப்புறம் 10 பிள்ளைகளை விட நான் அதிகம் அல்லவான்னு எல்கானா சொல்றார். சரி, ஒரு தோராயத்துக்கு பெனினாளுக்கு ஒரு 5 பிள்ளை பிறந்துச்சுன்னு வைத்துக் கொள்வோம். ஒரு தோராயமா. பெனினாளுக்கு 10 பிள்ளையோன்னு தெரியாது. ஆனா புருஷன் ஆறுதல் கொடுக்கும் போது 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு சொல்றார். ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. 5 பிள்ளைகள்னு வைத்துக் கொள்ளுவோம். இப்ப இவளுக்கு பிள்ளை இல்ல, 2வது திருமணம் பண்றாரு, 5 பிள்ளைகள் பிறக்குது. இப்ப இவளுக்கு பிள்ளை இல்லாத 10 ஆண்டுகள், 5 பிள்ளைகள் பிறக்க எவ்வளவு காலம் ஆகும்? தோராயமா ஒரு 10 வருஷம் போடுங்க. இப்போ இந்த அன்னாள் எத்தனை ஆண்டுகளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா, காத்திருக்கிறா? 20 ஆண்டுகள் இல்லையா? 20 வருஷம். நீங்க பைபிள்ல குழந்தை இல்லாத விஷயம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நீண்ட தேவ மனுஷன் ஆபிரகாமை பார்ப்போம். ஆபிரகாம் மட்டும் இல்லை, ஈசாக்குமே 20 இயர்ஸ், கூட 5 வருஷம் தான் ஆபிரகாமுக்கு. ஈசாக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாரு?
40. எப்போ குழந்தை பிறந்துச்சு? 60. 20 ஆண்டுகள் சொல்றாரு. என் கற்பத்தை ஏன் ஆண்டவர் அடைச்சிருக்கிறார்னு பிற ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் கற்பத்தை என்ன செய்தார்? திறந்தார். அப்போ 20 ஆண்டுகள் அன்னாள் சபைக்கு தான் வந்தா. வருஷந்தோறும் வருவா, பண்டிகையில வருவா, கலந்து கொள்ளுவா, பெருநாள் காயப்படுத்துவா, உட்கார்ந்து அழுவா, வீட்டுக்கு போவா. ஹஸ்பண்ட் ஆறுதல் படுத்துவார், வீட்டுக்கு போவா. இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஏன் அவ அன்னைக்கு அழுதான்னு தெரியல, ஏன் அன்னைக்கு பிரகாரத்திலிருந்து உள்ள வந்தான்னு தெரியல, எதற்காக தேவ சமூகத்தில் கதறி அழுதான்னு தெரியல, என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு சம்பவம் நடந்த போது அவளுடைய உள்ளம் இதற்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு உள்ள போனா தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டா, சத்தம் போடல, மனம் கசந்து அழுதேங்கிறா, நான் என் இருதயத்தை ஊட்டி விட்டேனுங்கிறா. அன்றைக்கே தேவனுடைய அற்புதம் வெளிப்பட்டது. நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் வைத்து இருக்கிற நன்மைகளை சமீபிக்க பண்ணுவது எனக்கு தெரிந்து ஆண்டுகளாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். 2 முழங்காலும் 2 கண்களும் கண்ணீரோடு முழங்காலோடு தேவ சமூகத்தில் நின்றா உங்க காரியங்களை ஆண்டவர் சமீபிக்க பண்ணி அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பான இளைய தலைமுறையினர், வாலிப பிள்ளைகள், காலங்கள் ட்ரெண்டு மாறிட்டே இருக்கு. இனி சபைகள் எல்லாம் சேர் தான் போடுவாங்க போல இருக்கு. இனி முழங்காலுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. காலங்கள் போக போக வித்தியாசமா இருக்கு. நான் உங்களை பார்த்து அன்பா சொல்றேன், வீடுகளானாலும் தனி அறைகளானாலும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும். தேவன் சமீபிக்க பண்ணுவார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் உங்களோட ஜெபிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். சில காரியங்கள் சமீபித்து வரணும். அல்லேலூயா. அன்றைக்கே அவளுக்கு அற்புதம் நடக்கலான ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு அவள் தேவ சமூகத்தில் பாரத்தை இறக்கி வச்சுட்டா. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க காரியங்களை பொறுப்படுத்து. தேவன் உங்களுக்கு தாமதியாமல் செயல்படுகிறது நிமித்தம் துக்கங்களை எல்லாம் மாற்றி, வேதனைகளை எல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தாமதிக்க மாட்டார். தாவீதே, கர்த்தர் வைத்திருக்கிற காலங்கள் தாமதம் பண்ணுவதற்கல்ல. எனக்கு தெரிஞ்சு தாவீது ஓடின பிறகு முதல்ல ஒண்டியா ஓடினார். பிறகு அவர் கூட கொஞ்சம் பேர் கூடிக்கொண்டாங்க. 600 பேரா கூடிக்கொண்டாங்க. ஆண்டவர் அவரை ஒரு மினி மிலிட்ரியா அப்படியே பிராக்டிஸ் பண்றார். நான் சொல்லட்டுமா, ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு உன்னை கர்த்தர் தாமதம் பண்ணுகிற நாட்கள், உன்னை உருவாக்குகிற நாட்கள், உன்னை மகிமையின் பாத்திரங்களா கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சீக்கிரமா ஒரு நாள் இந்த தாமதத்திற்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் உங்கள் மேல மகிமையான நன்மைகளை கர்த்தர் வைத்து உங்களை அலங்கார பாத்திரமாய், அழகான பாத்திரமாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபு தான் வேதாகமத்தில் ஒரு உச்சக்கட்ட பாடு, அவமானம், சொத்து இழப்பு, நஷ்டம் எல்லாம் அடைந்தவர். சொந்த மனைவியே போயா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டான். அவ்வளவு கஷ்டம். யோபு ஒரே நாளில் ஒன்று அப்படி சூப்பர்மேன் ஆகலை. புரியுதா? 10 பிள்ளைகளை பெற்றார்னு ஒரு வசனத்தில் எழுதியிருக்கு. 10 பிள்ளைகள் பிறந்தார். 10 பிள்ளைகள் ஒரே நாளையே பிறந்தாங்க. படிப்படியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் யோபு ரொம்ப வேதனையில பேசுற வார்த்தையின் ஒரு உச்சக்கட்டம் 19:27 வாசிப்போம். யோபு 19:27. அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், கண்களே காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன், ஆண்டவரை பார்ப்பேன், அற்புதத்தை பார்ப்பேன் என்று நான் சோர்ந்தே போயிட்டேன். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சிலர் ஒரு நன்மை நடக்காதா, அற்புதம் நடக்காதா, நான் சிலருடைய பலவீன நேரங்களில் ரொம்ப ஜெபித்து சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் மனம் திறந்தே சொல்கிறேனே, சிலருடைய பலவீன நேரங்கள் சபையில் வரும்போதெல்லாம், ஆபத்தான நேரங்கள் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணி நான் விசுவாசத்தோடு இருப்பேன். செய்தி எதிர்மறையாக வரும்.
சோர்ந்து போயிடுவேன். நான் பல முறை நான் ஒரு ஊழியக்காரன் தான், மனம் திறந்து சொல்கிறேன். வாரத்தோட ஜோம் பண்ணியிருப்போம், கேள்வி அது வேற நியூஸ் வரும்போது மனம் சோர்ந்து போயிடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் பல தரப்பட்டவங்களாக இருப்பீங்க. உங்கள் வேதனைகளை மற்றவராக புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் ஏக்கத்தை அறிகிறார். கர்த்தர் உங்கள் வேதனையை அறிகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ சோர்ந்து போகிறோம். ஜெபித்து ஜெபித்து காரியம் நடக்காதபடினால யோபு சொல்றார், ஆண்டவரை பார்க்க மாட்டேனா? தேவன் வெளிப்பட மாட்டாரா? என் வேதனை மாறாதா? எனக்கு ஒரு பதில் உண்டாகாதா என்று நான் ஜெபம் பண்ணேன். சோர்ந்து போயிட்டேன். இன்னைக்கு சோர்ந்து போன உங்களுக்கு பதிலை கொடுத்து உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேகர் சோர்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாரத்தில் என்னோடு கூட இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். அநேகர் சோர்ந்து போயிட்டீங்க. இங்க நல்ல விசுவாசத்துல பலனா இருந்தீங்க, ஆனா இப்போ உங்க விசுவாசம் கொஞ்சம் பலவீனப்படுகிறது போல ஆட்டம் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி தாமதிப்பதில்லை. தேவ பிள்ளையை இனி தாமதிப்பதில்லை. என்னுடைய பலன் சீக்கிரமாய் வெளிப்படும். என்னுடைய அற்புதம் சீக்கிரமா வெளிப்படும். திறக்கப்படுகிற வாசல் சீக்கிரமா வெளிப்படும். உனக்கு நன்மை சீக்கிரமா உண்டாகும். ஆசீர்வாத வாசல் உனக்கு சீக்கிரமா திறக்கும். இனி தாமதம் உண்டாகாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை பார்த்து அற்புதம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தில் சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், லாசருவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லையா? மறு ஜீவன் கொடுத்த ஒரு அனுபவம். அதுல முதல்ல இயேசு என்ன சொல்கிறார் வாசிப்போமா? 15ஆம் வசனம். 15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். நான் அங்கே இராததினால். இது இயேசுவினுடைய வார்த்தை. நான் அங்கே இல்ல, அதனால ஒரு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறார். ஆனா பிராக்டிக்கல் அது அல்ல. தரைதளம் அப்படி அல்ல. கிரவுண்ட் லெவல் அப்படி கிடையாது. என்ன பிரச்சனை வாசிக்கலாமா? 21ஆம் வசனம். மார்த்தாள் சொல்றா, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் இராததினால் மகிமை உண்டாகுங்கிறார். ஆனா மார்த்தாள் சொல்றா, நீர் இராதபடியினால சங்கடம் உண்டானது. நீர் இருந்திருந்தால் அற்புதம் நடந்திருக்கும். சரி, மரியாள் என்ன சொல்ற வாசிப்போமா? 32ஆம் வசனம். 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான். பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தா நல்லா இருக்குமே, இப்போ கர்த்தரனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில தேவன் இடைப்பட்ட நல்லா இருக்குமே. ஆனா சில தாமதம். ஏன் அமைதியா இருக்காரு ஆண்டவர்? ஏன் இப்படி இருக்கிறாரு? ஏன் இன்னும் வரல? ஏன் ஆண்டவர் இன்னும் வெளிப்படல? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல என்று ஏக்கத்தோட இருக்கும்போது முடிவு என்ன தெரியுமா? மரணம். அவர் இருந்திருந்தா நன்மை உண்டாகும்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தாமதிக்கிறது வேதனைக்கு அல்ல. கர்த்தர் தாமதிக்கிறது 2 காரியம். ஒன்று, உங்கள் விசுவாசம் பெருகும் என்பதற்காகவும், 2வது, அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்கவே இல்லாத ஒரு மகிமையின் அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்காக தேவன் இன்னும் தாமதமா இருக்கிறார். ஆண்டவர் தாமதமா இருந்தார். 4 நாளாகி போன பின்பு ஆண்டவர் மரித்த வீட்டுக்கு வந்தார். இயேசுவினுடைய நாட்கள்ல இயேசு செய்த மிகப்பெரிய அற்புதம் இதற்கு முன்னாடி என்ன தெரியுமா? மரித்த சிறுபெண்ணை உயிரோட எழுப்பியது. ஆனா இப்ப அதை கிராஸ் பண்ணிட்டார். என்ன அற்புதம் தெரியுமா? மரித்த லாசருவை உயிரோட எழுப்பியது. நான் சொல்லட்டா உங்களுக்கு, கர்த்தர் சில காரியங்கள் தாமதிக்க பண்ணுகிறார்னா இதுவரைக்கும் செய்யாத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். சீக்கிரம் நடக்க போகிறது. அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பதற்காக தேவன் சில தாமத பாதைகளில் நடத்துகிறார்.
ஆனா இன்றைக்கு அந்த தாமதங்களை சமீபிக்க பண்ணுகிறார். இன்றைக்கு அந்த வாசல்களை திறக்க போகிறார். இன்னைக்கு நன்மையின் அற்புத வாசல் உங்களுக்காய் திறக்க போகிறது. விசுவாசத்தோடு நீங்க காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தாமதமாகிறத பத்தி சோர்ந்து போகாதுங்க. இவ்வளவு காலம் ஆண்டவரே, நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, திராணிக்கு மேலாக கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப நாம சொல்றோம் எனக்கு திராணி இல்லைங்கிறோம். இல்ல, உங்க திராணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கிற திராணி அல்ல, கர்த்தர் உங்கள் திராணியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலேயே உங்கள் திராணிக்கு மேலாய் சோதிக்கிறவர் ஆண்டவர் அல்ல. அற்புதம் நடக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். தாமதம் வேண்டாம், தாமதம் இல்லை. தாமதம் உங்களை உருவாக்குவதற்கு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் தாவீதை அன்னைக்கே கொண்டு போய் ராஜாவை வச்சிருந்தா எப்படி தாவீது பிஹேவ் பண்ணியிருப்பான்னு தெரியல. ஆனா தாவீது சொல்றான், என் விரல்களை போருக்கும் என் கைகளை யுத்தத்திற்கும் பழக்குவித்தார். இவ்வளவு காலம் சும்மா இருந்தாரா தாவீது? அங்கங்க போய் சண்டை, அங்கங்க போய் யுத்தம். அவர் பிராக்டிஸ் ஆகிறார். நல்ல திறமையானவரா. அவர் வரும்போது எப்படி இருந்தாரு? அழகிய ரூபமும் சிவந்த மேனியும். மிஸ் இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஆளை பிடிச்சி மிலிட்டரிக்கு விட்டா எப்படி இருக்கும்? அவர் எங்க போனோம்? மிஸ் இஸ்ரேலுக்கு சாரி என்ன பிரதர், மிஸ்டர் இஸ்ரேலுக்கு போனோம். மன்னிக்கவும், மிஸ்டர் இஸ்ரேலுக்கு போனோம். அவரை பிடிச்சி யுத்தத்தில் மிலிட்டரியில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னா எப்படி எடுப்பாங்க? பாப்பா அப்படின்பாங்க. என்ன கவனிங்க. ஆனா ஆண்டவர் அவனை காலங்கள் ஆக ஆக, உங்களுக்கு சில காரியம் தாமதமாக ஆக விசுவாசத்தில் பழக்கப்படுறீங்க, ஜெபத்தில் வளர்றீங்க, தேவனோட ஐக்கியத்தில் பெருகிறீங்க. கால தாமதம் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. இந்த கால தாமதம் சிலருடைய வாழ்க்கையில பெரிய கொஸ்டின், ஏன் இன்னும் எவ்வளவு காலம்? இந்த கால தாமதம் உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை வேதனையா நினைக்காதுங்க. இந்த கால தாமதம் எனக்கு நஷ்டம் நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களை அழகா உருவாக்குகிறார். ஒரு நாள் வரும், உருவாக்கப்பட்ட மகிமையான பாத்திரத்தை. ஒன்று தெரியுமா? எஸ்தரை ராஜாத்தியா எடுத்த பிறகு உடனடியாக ஆகாஸ்வேருவுக்கு ராணியா வைக்கல. 6 மாத காலம் விளைப்போளம், 6 மாத காலம் சுகந்த வர்க்கம், 2லையும் அவள் சுத்திகரிக்கப்படணும். ப்ரிப்பரிங் பீரியட், அவளை ஆயத்தமாக்குகிற ஒரு காலகட்டம். அவளை நல்ல ஆண்டவர் ஆயத்தமாக்கி ஒரு நாள் ராணி சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறா. அங்க இருக்கிற எல்லா பெண்களை விட எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களை ஒரு மகிமையின் பாத்திரமா கர்த்தர் உயர்த்தணும்னா, உங்களுக்கு ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா, இந்த தாமத காலம் தாமதம் அல்ல, உங்களை உருவாக்குகிற நேரம். நீங்க புலம்பாதுங்க, ஏன் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே? நோ, தரிசனம் நிறைவேற, கர்த்தர் வைத்த காரியங்கள் நிறைவேற நம்ம நினைக்கிறோம், ஐயோ வயசாயிட்டு போகுதே, ஐயோ இன்னும் தாமதமாகுதே, ஐயோ இன்னும் காலங்கள் போகுதே, என் நிலைமை என்னவாகும்? இதை உங்களுக்கு இருக்கிற பாரத்தை விட ஆண்டவருக்கு அதிக பாரம் உண்டு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும், தாமதம் இல்லாமல் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி பிடித்த ஒரு வசனம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆபகுக் 2:2. ஆபகுக் 2:2. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைக்கு ஒரு குறித்த காலம் உண்டு. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் ஐயோ நான் காத்திருக்கிற காரியம் நடக்காமல் போயிருமோ? இல்ல, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது
கொடுப்பது இல்லை. கர்த்தர் உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அதை ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார், தாமதியாமல் நிறைவேற்றுவார். ஆனா அந்த தாமதிக்கிற காலம் உங்களை உருவாக்குகிற காலம். அல்லேலூயா. நான் பல நேரங்கள்ல ஊழியத்தில் சில நேரம் சோர்ந்து போகும்போது ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் அழுது இருக்கிறேன். ஏன்பா, கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். God is preparing us for a great purpose. ஒரு பெரிய திட்டத்திற்காக God is preparing ourselves. நம்மளை எல்லாம் உருவாக்குறார். பிரதர், ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு, நீ காத்திருக்கிற ஒரு பெரிய நன்மைக்கு உன்னை உருவாக்குகிற காலம். ஏன் இந்த பாதை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர்? God is preparing you. அவருடைய மகிமையின் திட்டத்திற்காக இவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாளில் எதிரில் ஒரு மீன்கார அம்மா இருக்காங்க. அந்த மீன்கார அம்மாட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த மீன்கார அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், இங்கே ஒரு பிரதர் நமக்கு ரொம்ப தெரிந்த, எனக்கு ரொம்ப அறிமுகமான செழியன் பிரதர், ஒரு பிரதர், அவர் இறந்துட்டார். அவரை பற்றி பேசினாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, என்கிட்ட வருவார், அடிக்கடி இந்த பாட்டை பாடுவார். அவங்க பேர் ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஒரு வீட்டுக்காரர் பேர் பூபாலன். பூபாலன் அம்மா அப்படி சொன்னாங்க நினைக்கிறேன். பூபாலன் அம்மா சோர்ந்து போகாதே அப்படி பாடுவாங்களாம். இப்போ எனக்கு அப்படி பாட ஆள் இல்லை சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சோர்ந்து போகாதே. இந்த காலம் உன்னை உருவாக்குகிற காலம், தேவனுடைய மகிமையின் திட்டத்திற்காக. அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்குகிறார், நிச்சயமா நடக்கும். ஒரு வசனம் மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 40ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் நடந்தாலும் ஒரு சந்ததி இருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற சந்ததி. தேவ பிள்ளைகளை சில ஜெப குறிப்புகளோடு, சில தேவைகளோடு, சில வேதனைகளோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் சோர்ந்து போக இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா காத்திருக்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல எழும்புவார்கள், மேலே உயர்ந்து எழும்புவார்கள். தாவீதே, நீ காடுகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே ஓடி போன உனக்கு ஒரு மகிமையான சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்றா, நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி தான் பாவம் அப்படிங்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை நல்லா இருக்க செய்தார், நல்லா இருக்க செய்தார். ஆமென். 40 ஆண்டுகள் அவன் ராஜாவா உட்கார்ந்து ஆண்டு எல்லாரையும் கீழ்ப்படுத்தி மகிமையின் வெற்றி சிறந்தவனாய் கர்த்தர் அவனை மாற்றியது போல, இன்றைக்கு நீங்கள் துரத்தப்படுகிற, வேதனை அனுபவிக்கிற, ஜெபத்தோடு காத்திருக்கிற பல காரியங்களுக்கு ஒரு வெகு காலமான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு பெரிய நிம்மதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட மகிமை நடந்தேறப் போகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபத்தில் விடாமல் போராடுங்கள். தேவனை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். இன்னும் எவ்வளவு காலம், இனி எவ்வளவு நாட்கள், இனி எவ்வளவு காலங்கள் காத்திருக்கணும்னு யோசிக்காதிருங்கள். கர்த்தர் சமீபிக்க பண்ணுகிறார். உங்கள் முழங்கால், உங்கள் கண்ணீர், உங்கள் அற்புதங்களை சமீபிக்க பண்ணுகிறது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி, பிசாசு உங்கள் காதல சொல்லுகிறது மாதிரி இனி நாட்கள் ஆகாது, இல்லை எதிர்காலமே இல்லாமல் போகாது. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். காத்திருக்க காலங்களில் ஜெபத்தில், வேத தியானத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையின் திட்டத்திற்காக தேவன் உங்களை குறித்து ஒரு மகிமையான திட்டம் வைத்திருக்கிறார். இந்த நாட்கள், காத்திருக்கிற நாட்களுக்கு பிறகு கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கரத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹalleluya. thank you lord. கர்த்தருடைய அற்புத வல்லமை, வானங்கள் திறக்கிற அனுபவம்
அனுபவங்கள் இன்னைக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. வாய்களை திறந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, ஆமென், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. Glory. உள்ளான மனிதன், ஆமென், புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. Holy Spirit, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. ஆமென். அற்புதம் நடக்கும், வாசல் திறக்கும், வானம் திறக்கும். ஆமென். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. அற்புதம் நடக்கும் போது உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஆண்டவரே, காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சோர்ந்து போகாதே. அற்புதம் நடக்கட்டும், வானம் திறக்கட்டும். சோர்ந்து போக அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. Glory. சோர்ந்து போகாதே. காத்திருக்கிற ஆத்துமாவே, நெடுநாளாய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் நீதி ஆண்டவர் சமீபிக்க பண்ணுகிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார், வாசல்களை திறக்கிறார். இனி தாமதிப்பது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. உனக்கான அற்புத வாசலை ஆண்டவர் திறக்கிறார். இந்த நாட்களில் சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய உருவாக்குகிற நாட்கள் தம்முடைய மகிமையின் திட்டத்திற்காக கர்த்தருடைய உருவாக்கி கொண்டிருக்கிறார். Glory. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. Glory. ரிபல கமதன பலவ சந்தரதனா, ரிபல ஹம்தனதனா. சோர்ந்து கர்த்தருடைய பலன், உன்னதத்தின் பலன், ஓ கழுகை போல எழும்ப பண்ணுகிற பலன் கர்த்தர் சிலருக்குள்ள போடுகிறார். சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனை முடிவில் கழுகை போல உன்னை எழும்ப பண்ணுகிற ஒரு பலத்தை போடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பிரதர் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ கர்த்தர் உன்னை, உன் கால்களை மான் கால்களை போலாக்கி, ஓ ஓரி ஹம்பரதன பௌதந்தரதலபரா ரீபலபரபா கர்த்தர் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார், உன்னை மறுபடி பலப்படுத்துகிறார். ஓ ஆவியில சோர்ந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் புதிய அபிஷேகத்தினால் இப்பொழுது நிரப்புகிறார். சோர்ந்து போன ஆத்துமாவே, கர்த்தருடைய வல்லமையினால் இணைகட்டுகிறார். ரிபல கம ஹந்த நபல துனபா ஹபர ஹம்ப ஹந்துனபலபா ரிபல ஹபரத நபௌசி ஹந்தனா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இன்னைக்கு ஆண்டவர் அநேகர தம்முடைய புதிய வல்லமையினால் இடை கட்டுகிறத பார்க்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தை ஜெபித்துக் கொண்டே இருங்க. சோர்ந்து போன ஆத்துமாவே, உன் ஜெபக்குழு மறுபடி உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்கிற நாட்கள் வருகிறது. கழுகை போல கர்த்தர் உன்னை உயர எழும்ப பண்ணுகிறார். எந்த வல்லமையும் உன்னை கீழே தள்ள முடியாது. தேவ பிள்ளைய கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹர்ப கந்தன ஹந்தரபலா ரூபலதன. நான் ஜெபிக்கும் போது, நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஜெய்வி நகர் பகுதியில் தேவனுடைய வல்லமை புறாவை போல வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய கரம் வெளிப்படுகிறது. அநேக ஜெபக்குழு தலைவர்கள் மேல
தேவன் தம்முடைய வல்லமையை போடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்கபகாதி ஹந்தரா. கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார், உன்னை எழும்ப பண்ணுகிறார். தேவ ஜனமே, உன்னை எழும்ப. யாரு கண்கள் திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம். ரீபாலாதானா, எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லாதே. கர்த்தர் உன்னை கொண்டு ஞானிகள் அழைக்கப்படுத்த போகிறார். பரக்கம ஹந்தர பௌல பக்கதார பௌசி ஹந்தனா. எனக்கு பலன் இல்லை, என்னால நினைக்கிற அளவிற்கு ஜெபிக்க முடியல, என்னால நினைக்கிற அளவிற்கு வேதம் வாசிக்க முடியல, எனக்கு ஆசை இருக்கிறது, நான் பலன் இல்லைன்னு சொல்லாது. சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் தம்முடைய புதிய அபிஷேகத்தை ஒரு தலையின் மேலே இப்ப போடுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஜீசஸ், ஜீசஸ், receive it. கபரகமதுர பலஹந்தரதனா. தேவ ஜனமே, தேவன் உங்களை எழும்ப பண்ணுகிறார், உங்களை எழும்ப பண்ணுகிறார், எழும்ப பண்ணுகிறார். நீண்ட நாட்கள் காத்திருக்கிற திருமண காரியம் கைகூடி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நீண்ட நாட்கள் ஜெபிக்கிற சுகம் உனக்கு வருகிறது. அற்புதம் தேவன் செய்கிறார். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உன் சரீரம் ஒரு குழந்தையின் மாம்சம் போல மறுபடி புதுப்பிக்கப்படுகிறது. நாகமானுடைய சரீரமானது போல ஜீசஸ் உள் உறுப்புகள்ல ஒரு புதுப்பிக்கப்படுதல். ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத மாத்திரம் சொல்லுகிறேன், உற்சாகப்படுத்தும்படி பேசல. God is going to perform a miracle in your body. உன் சரீரத்தில் தேவனுடைய அற்புதம் விளங்குகிறது. கெட்டு போன உறுப்புகளை மறுபடி ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஓரகா சந்தரபௌதன கலாபர. Holy Spirit, ஆவியானவரே, 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 அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனின் கற்பத்தை தொடுகிறார். இப்பொழுது இன்றைக்கு தொடுகிறார், இன்றைக்கு தொடுகிறார். உன் கற்பம் தொடப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே ஜீவன் இல்லை என்று சொன்ன இடத்திலே ஆண்டவர் ஜீவனை உற்பத்தியாக பண்ணுகிறார். ரிகப ஹந்தர பௌல துனபல ஹந்தர கம ஹத நபௌசி கபௌதனா. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, தகப்பனே, புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடை. எனக்கு தேவ ஆவியானவர் எனக்குள்ள இன்னும் சில பாரத்தை கொடுக்கிறதுனால ஆவியானவர் சில தொட போகிறார். சிகப ஹந்தர பௌல பரதனா. நீ புது பலன் அடைந்திடுவார், புது பலன். இன்னைக்கு ஆண்டவர் புதிய பலத்தை அநேகருக்குள்ள ஊற்ற போகிறார். தேவ ஆவியானவரே, புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார், புது பலன். ரிபா ஹம ஹந்தர பௌலபா. வரங்களை வல்லமைகளை கர்த்தர் பொழிந்தருள பண்ண போகிறார். சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார். இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வார். சர்ப்பங்களை எடுப்பாய். மந்திர வல்லமையை நிர்மூலமாக்குகிற வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள போடுகிறார். நீ ஜெபிக்கும் போது மந்திர வல்லமைகள் அழிக்கப்படும். நீ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார். தேவ ஜனமே, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீபலா ஹந்தர பௌலபரா. Glory, glory, glory Father, glory Father, glory Father, glory Father. கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. தேவ ஆவியானவர் அநேகரை பலப்படுத்துகிறார். மந்திர வல்லமைகளை கட்ட முடியாது. நீ அவைகளை மேற்கொள்ளுவாய், நீ அவைகளை மேற்கொள்ளுவாய், நீ அவைகளை மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய். சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற தேவ பலன். glory ஷஹப ஹந்தர பௌலபரா. glory. புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். சிக்கப ஹந்தர பௌல ஹந்தர கராதா. ஏக்கரம ஹந்தர லபௌதரா. ரூபல ஹபரபல. ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் மேல போடுகிறார்.
சகோதரி பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எலியாவே பல முறை தொடப்பட்ட பின்பும் நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப உன்னை புதுப்பிக்கிறார். நீ பலமுறை தேவனால் தொடப்பட்ட எலியா, ஆனால் சோர்ந்து போகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப உன்னை புதுப்பிக்கிறார். உடவஹந்தரா புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். எஸ் எஸ் எஸ். அநேகருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய புதிய வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. Just receive, just receive in the name of Jesus. வாலிப பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய எதிர்காலத்தை மகிமையாய் மாற்றப் போகிறார். ஹalleluya, glory. புது பலன் அடைந்திடுவாய். நீ எலும்பு பள்ளத்தாக்கை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அப்படி ஆனது போல நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உனக்குள்ளே புது பலன் உண்டாகும் என்கிறேன். உனக்குள்ளே புது பலன் உண்டாகும் என்கிறேன். உனக்குள்ளே புது பலன் உண்டாகும் என்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே. ஹோரகஹந்தரபலா ரிபல ஹபரபல துரபலபா ஹந்தரபல ஹதரபல துரபக செக்கரா. ஹalleluya. புது பலன் 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 புது பலன். தேவனுடைய புதிய பலன் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ரிகபஹம்பர துனபலப சிஹந்தனப கபௌதரா. புது பலன் அடைந்திடுவேன் நான். புது பலன். பிசாசே, என்ன நீ ஒரு நாள் சோர பண்ண முடியாது. என்ன ஆண்டவர் உருவாக்குகிற நாட்கள் நான் உருவாகி பாத்திரமா எழும்புவேன். ஹalleluya. அப்படி சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி சத்துருவை அசிங்கப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி, நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் அவருடைய கரத்தின் ஆயுதமாய் சபைய சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி விழுகிறத பார்க்கிறேன். ஒரு புறா பறக்க பறக்க அதில் சிறகிலிருந்து அக்கினி சிந்துகிறது போல ஒரு மகிமை நம்முடைய ஜெபக்குழுக்கள் மேல விழுகிறது. தேவ ஆவியானவருடைய கரம் வருகிற நாட்களில் அபரிமிதமாய் ஜீசஸ். கடைசியா ஹோலி ஸ்பிரிட், நான் ஒரு முறை ஜெபித்து முடிக்க போகிறேன். நான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஜெபத்திற்கு ஒரு பதில் வரணும். அப்படி விரும்புகிறவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. இந்த காரியத்திற்காக நான் அந்த காரியத்துக்காக மாத்திரம் ஜெபித்து முடிக்க போகிறேன். சக்ர பௌலா ஹம்தரா பௌதரா. கரம் உயர்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய், நான் நம்முடைய வேலைக்காரன், நான் நம்முடைய ஊழியக்காரன், மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே நிற்கிறவன், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் யார் யார் கரம் உயர்த்தி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் நீதி சமீபிக்காதா, அற்புதம் சீக்கிரம் நடக்காதா என்று காத்திருக்கிறார்களோ, அவர்கள் மேலே தகப்பனே உம்முடைய கரம், நீதியை சமீபிக்க பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை, தாமதியாமல் செயல்படுகிற தேவனுடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாகப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, வருகிற நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீர். சாட்சிகளாய் எழும்புவார்கள். சாட்சிகளாய் தேசத்திலே நிரூபிக்கிற ஊழியத்தை செய்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் மூலமா கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதற்கு நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து மிகுந்த பிரயாசத்தோடு தேவனுக்காய் வாழுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.